ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது லூக்கா 19:9. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு இரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனுமாயிருக்கிறான் என்றார். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வாசிக்கும் இந்த வசனம் இயேசு கிறிஸ்து சகேவு என்னும் மனிதனை சந்தித்த போது கூறியதாகும். எரிகோ பட்டணத்தில் வாழ்ந்த சகேவு ஒரு வரி வசூலிப்பவனாயிருந்தான். சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவனும் பாவி என்ற முத்திரை குத்தப்பட்டவனுமாயிருந்தான். ஆனால் அன்றைய தினம் அவன் வாழ்வை மாற்றி ஒரு அற்புதமான தருணமாக இருந்தது. சகேவு இயேசுவை பார்க்க விரும்பினான். ஆனால் அவனுக்கு 2 தடைகள் இருந்தது. அவனுடைய குள்ளமான உருவம், அவனை சுற்றிலும் மக்கள் கூட்டம். நம் வாழ்க்கையிலும் முன்னேற விடாமல் பல தடைகள் இருக்கலாம். ஆனால் சகேவு பின்வாங்கவில்லை. அவன் ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். முயற்சி எடுப்பவர்களை இயேசு ஒருபோதும் கைவிடுவதில்லை. நீங்கள் இருக்கும் இடத்திற்கே அவர் தேடி வருகிற தேவனாயிருக்கிறார். இயேசு அந்த மரத்தடியில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து, சகேவே, சீக்கிரமா இறங்கி வா என்றார். முன்பின் தெரியாத ஒருவரை இயேசு பெயர் சொல்லி அழைத்தார். உங்களையும் இந்த உலகம் ஒரு கூட்டமாகவே அல்லது வெறும் இலக்கங்களாகவே நம்பராகவே பார்க்கலாம். ஆனால் இயேசு உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். உங்கள் போராட்டங்களை அவர் அறிகிறார். இயேசு சகைவின் வீட்டிற்கு சென்றபோது மக்கள் முணுமுணுத்தார்கள். ஆனால் சகைவின் உள்ளம் மாறியது. அந்த அநியாயமாய் வாங்கின வரி பணத்தை 4 மடங்காய் திருப்பி தருகிறேன் என்று கூறினார். இரட்சிப்பு என்பது வெறும் வார்த்தையில் அல்ல, அது செயலில் காட்ட வேண்டும். ஒருவன் இயேசுவை சந்திக்கும் போது அவனுடைய சுயநலம் நீங்கி பிறருக்கு உதவும் தாராள குணம் பிறக்கும். ஆமை அன்பு சகோதர சகோதரிகளே, மனிதர்கள் பெறுவதில் இல்லை சந்தோஷம், மற்றவர்களுக்கு தருவதில்தான் உண்மையான சந்தோஷம் இருக்கிறது. இயேசு சொன்னார், இவன் ஆபிரகாமின் குமாரனுமாயிருக்கிறான். அதாவது ஒரு பாவி அல்ல, இவனும் ஆசீர்வதிக்கப்பட்ட வேண்டிய ஒரு பிள்ளையாயிருக்கிறான் என்றார். அவனுக்கு சமூகம் அங்கீகாரம் வழங்கப்பட்டது. இன்று உங்கள் வீட்டிற்கும் உங்கள் உள்ளத்திற்கும் ரட்சிப்பு வர இயேசு காத்திருக்கிறார். நீங்கள் இழந்த கௌரவம், மகிழ்ச்சி மற்றும் சமாதானத்தை அவர் மீண்டும் தர வல்லவராயிருக்கிறார். அன்பு கர்த்தரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் வீட்டிற்கும் இன்று ரட்சிப்பு வருவதாக. சகைவின் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம் இவர்களுக்கும் உண்டாவதாக. தடைகளை நீக்கி இவர்களை ஆசீர்வதியும். அன்பு சகோதரர்களே, நீங்கள் உங்கள் வீட்டிற்கு இன்று ரட்சிப்பு வரும். நீங்கள் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சிந்தனையோடு இருக்கும்போது தேவன் உண்மையாகவே உங்களை ரட்சிக்கவும் உங்களை ஆசீர்வதிக்கும் வல்லவராயிருக்கிறார். God bless you.